ரிஷபராசி என்பர்களுக்கு மிக குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பண வரவு திருப்தி அளிக்கும். இந்த வாரத்தில் பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது. ராசியில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராசிநாதன் 10ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கார். சுயமுயற்சியில் பொருளை ஈட்ட முடியும். சுயமுயற்சியில் பொருளை ஈட்டுறதுன்னு சொல்லும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு பொருந்தும், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தும். அதை தாண்டி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பார்ட் டைமில் நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அம்சம். குறிப்பாக பள்ளி முடித்து கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாமும் கூட குடும்பத்திற்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா, நாம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நாமளே ஏதாவது பொருள் சேர்க்க முடியுமா அப்படின்னு சிந்திக்கலாம். குடும்ப தலைவர்கள் கூட நம்முடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழித்து மாற்றி அதில் ஏதாவது பொருளை நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்கலாம். அப்படியாக பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த தனகாரகன் குரு பகவான் ராசியில் இருக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியன் வரப்போறார் இந்த வாரத்தில். அப்படி 9ஆம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் சுய கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இவைகளை வளர்த்து கொள்ளணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் அந்த 9ல் சூரியன் இருக்கும்போது. அப்போ அதற்கு ஒரு துணையாக, ஒரு தூண்டுகோலாக தந்தையோ குருவோ யாரோ ஒருவர் இருப்பார். அதை பயன்படுத்தி கொண்டால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொள்ளலாம்.